ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தை, அதாவது கடைசி அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடைசியாக, அதாவது தன்னுடைய நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் முடிக்கிறார். சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதின எல்லா கடிதங்களிலும் அந்த சபைகளை ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அவர் ஏவுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜெபத்தினுடைய வல்லமையை அதிகமாய் அறிந்திருந்த பவுல் தனக்காக எவ்வளவு அதிகமாக ஜெப உதவி தேவைப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்தவராக சபையின் மக்களிடத்தில் அவர் ஜெபிக்க கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற நாட்களிலே இன்றைக்கு விசுவாசிகள் தான் இன்றைக்கு ஊழியர்களை நாடி அவர்கள் ஜெபிப்பதற்கு அத்தனை அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஊழியர்களுக்காக ஜெபிப்பதற்கான ஒரு காரியத்தை ஒரு சிலரை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஊழியர்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுலைப் போல சொல்லுகிறதில்லை. அவர்கள் உங்களுடைய ஜெப உதவியை எங்களுக்கு எழுதுங்கள், ஜெப விண்ணப்பங்களை கொடுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, ஆனால் ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கிறவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரமே காணப்படுகிறது போல தான் தோன்றுகிறது. இவர்கள் எல்லா கடிதங்கள் தோறும் சபைகளிடத்தில் கேட்கிற காரியம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? உங்களிடத்தில் சுவிசேஷம் அது விதைக்கப்பட்டு அது பரம்பி அது உங்களிடத்தில் மகிமைப்பட்டு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த உலகமெங்கிலும் அந்த சுவிசேஷம் போகணுமே, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே. எங்களுக்கு பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்கள் இருக்குது, கட்டுகள் இருக்குது. துர்க்குணராகிய பொல்லாத மனிதர் எங்களுக்கு எப்படியாவது கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படணும், சுவிசேஷமும் விடுவிக்கப்படணும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதிட்டு, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார், நிலைத்திருக்கச் செய்வார், தீமையான காரியங்களை நின்று உங்களை விலக்கி கொள்ளுவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு, மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனைகள், வார்த்தைகள், கட்டளைகள் என்று அறிவித்த எல்லா காரியங்களையும் நீங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறீங்க, இனிமையும் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லி உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் வழிநடத்துவாராக. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு அன்பு, அதாவது தேவனுடைய அன்பு காணப்பட வேண்டும். மனிதர்களுடைய அன்பல்ல, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று சொல்லி ரோமர் 5:5 பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொன்னாரோ அதே போல தான் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயத்தையும் தேவ அன்பு நிரப்பி இருக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய பொறுமை இருக்க வேண்டும். இவைகளுக்கு நேராக கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்ட காரியத்தில் நீடிய பொறுமை என்று தான் அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த நீடிய பொறுமையாகிய கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெசலோனிக்கேயர்களுக்கு கடைசி ஆலோசனைகளாக இவைகளை கூறுகிறார். கடைசி ஆலோசனையில் இன்னொரு முக்கியமான ஆலோசனையை நாம் நேற்றைய தினத்தில் ஆழமாக கற்றுக்கொண்டோம். அதையும் இங்கே சொல்லுகிறார். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். வருகை சமீபம், நாளைக்கே வந்து விடலாம் என்று சொல்லி ஒழுங்கற்று உழைக்காமல் இந்த காரியத்தை சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தங்களையும் குடும்பங்களையும் வஞ்சிக்கிற அந்த சகோதரர்களை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அவர்களிடத்தில் நீங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டாம், அவர்களை விட்டு விலகுங்கள். இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், அதாவது
ஒழுங்கற்று நடத்தல் என்கிற காரியத்தை பவுல் எதை சொல்லுகிறார்? ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்லுகிறார். அதாவது இன்றைக்கு ஊழியங்களை அத்தனையாய் ஏளனமாய் நினைக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் இதற்கென்று சாப்பாட்டுக்கென்று நீங்கள் நின்று விடாதபடி வயிற்றிற்காக ஊழியம் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஏளனமான வார்த்தைகள் வந்து விடாதபடிக்கு நீங்கள் ஒழுங்கற்று நடவாமல் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிட வேண்டாம், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்லி பவுல் தன்னை அங்கே முன் உதாரணமாக சொல்லி இந்த ஆலோசனை சொல்லுகிறார். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல், அதாவது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று தான் மோசேக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆகவே போரடிக்கிற மாடு அது எப்படியோ கொஞ்சம் நெல்லை அது மற்ற தானியங்களை மேய்ந்து கொண்டு அது சாப்பிடலாமோ, அதே போல் மந்தையை மேய்க்கிறவன் பால் சாப்பிடுகிறதற்கு உரிமை பெற்றிருக்கிறது போலத்தான் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். அப்படி இருந்த போதிலும் கூட நாங்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். இது வேதத்தில் காணப்படுகிற ஆலோசனைத்தான். கடைசியாக இந்த ஆலோசனைகளை சபைகளுக்கு சொல்லுகிறார். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய், நம்ம சொல்லுவோம் வெட்டி ஆஃபீஸர்னு சொல்கிறோமே, அப்படி இருக்கிறாங்க, ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எந்த காரியத்தை குறித்து கவலை இல்லை. கேட்டால் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறாரு, அவர் வரப்போகிறார், நம்ம உழைச்சி என்ன செய்ய போகிறோம், எதை சாதிக்க போகிறோம், எதை படித்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறது போலத்தான் அவர்கள் ஒழுங்கற்று திரிகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று கடைசியாக எழுதுகிறார். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கள். அவன் கூட ஃபெல்லோஷிப் வைக்காதுங்க. ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. இந்த உலகத்தில் உண்மையான சமாதானத்தை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்தான். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். அதாவது அவர் பேரை சொல்லி நிருபங்களை எழுதிடுறாங்க. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நான் தான் எழுதினேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி தன்னுடைய 2வது கடிதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அருமையாக கற்றுக் கொடுக்கிற காரியம், ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காக பாரப்பட வேண்டும். துர்க்குணராகிய பொல்லாத மனிதர்களுடைய கைகளில் ஊழியங்களோ மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பினால், தேவனுடைய அன்பினால், கிறிஸ்துவின் பொறுமையினால் அவர் நிரப்பி நேராக வழிநடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது மற்றவர்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு நம்முடைய சாப்பாட்டிற்கு தேவையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்களையும் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஒழுங்கற்று நடவாமல் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று துரிதப்பட்டு ஆண்டவருக்கென்று கிரியை செய்யும்படியாய் பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதென்று சொல்லி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஓடி ஓடி அவர் உழைத்தாரோ அதே போல ஆண்டவருக்கென்று ஒருவேளை முழுமையாய் அர்ப்பணித்து ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் இடைவிடாமல் ஆண்டவருக்கென்று ஓடி உழைக்கும்படியாக சோம்பல் இல்லாமல் லட்சியத்தோடு கூட ஓடி உழைத்து ஆண்டவருடைய
அந்த வருகையிலே பலனை பெறும்படியாய் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.